இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இம்மானுவேல் என்ற இந்த வார்த்தையை அநேக முறை நாம் கேள்விப்படுவோம். அதற்கு அர்த்தம் என்ன? அந்த வார்த்தை யாரை குறிக்கின்றது? அறிந்து கொள்வோமா? இம்மானுவேல், இது திருவிவிலியத்தில் 4 முறை வருகிறது. ஏசாயாவில் 3 முறை மற்றும் மத்தேயுவில் 1 முறை. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்று பொருள். அது ஓர் கிரேக்க சொல்லாகும். அது வாக்கு பண்ணப்பட்ட பொற்காலத்தின் விடியலை பற்றி பேசுகின்றது. இயேசுவை விசுவசிக்கும் உங்கள் அனைவருடனும் அவர் இம்மானுவேலராய் என்றுமே இருக்கின்றார். அவர் சர்வ வல்ல தேவனாக இருந்தும் பாவிகளாகிய மனுஷரிடத்தில் இறங்கி வந்தார். நம் மீது பரிவு கொண்டார். நம் அனைவரையும் தம் சொந்த மக்களாக ஏற்றுக்கொண்டார். இந்த வருடத்தில் கிறிஸ்துமஸை மன நிறைவோடு கொண்டாடுங்கள். கஷ்டப்பட, வேதனைப்பட 100 காரணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அதையும் தாண்டி இந்த நாள் வரை உங்களை உயிரோடு காத்து கொண்டாரே, அது ஒன்றை நினைத்து பாருங்கள். உங்கள் நாவிலிருந்து துதியும் ஜெபமும் ஜெபமாலையும் ஆட்டோமேட்டிக்காய் பிறக்கும். இந்த வருடத்தின் துவக்கத்தில் நம்மோடு இருந்தவர்கள் சிலர் அதே வருடத்தின் முடிவை காண தற்போது இல்லை. ஆனால் நாம் இன்றும் சுவாசிக்கின்றோம், வாழ்கின்றோம். அது ஒன்று போதுமே. மற்ற எல்லா விதமான உலக தேவைகளான படிப்பு, வேலையில் உயர்வு, வீடு, வாகனம், திருமணம், குழந்தை, பிசினஸ் அனைத்தும் பிறக்கப் போகும் இயேசுபாலன் இம்மானுவேலராய் உங்களோடு இருந்து நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார். மெய்யான சமாதானத்தை உங்கள் குடும்பத்தில் கட்டளையிடுவார். எந்த இடத்திலேயும் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்த இயேசுபாலனால் முடியும். நம் அன்னை கன்னிமரியாள் கருவுற்று பெற்றெடுத்த தன் மகனை இம்மானுவேலாய் நமக்கு தாரை வார்த்து கொடுத்தார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வது. அப்போது உங்களுக்கு சொந்தமானது எருசலேமில், அதாவது அப்பத்தின் பட்டணத்தில் இருந்தால் மட்டுமல்ல, பாபிலோனில் இருந்தால் கூட உங்களுக்கு பிரியமானதை இயேசுபாலன் வாய்க்க செய்வார். அதாவது அசாதாரணமான காரியமாக இருப்பினும் அதை உங்களுக்காக செய்வார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நாசரேத்தில் இருந்து எங்களுக்காக உருவான நன்மையே, இம்மானுவேலராக சதா காலமும் எங்களோடு தங்கியிருப்பவரே, எங்கள் வேண்டுதல்களை அருளிச் செய்யும். உமது சித்தத்தின்படி நாங்கள் வாழ துணை செய்யும் இயேசுபாலனே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.